அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த புதிய ஓய்வு நாளுக்காக நாம் ஆண்டவரை கண்டு செலுத்தும்படியாக சமூக வலைதளத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய வழிபாட்டுக்கு காரணமாக நாம் யாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்புள்ள பரமபிதாவே, நீர் கொடுத்த அருமையான அந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்கு நாம் கண்டு செலுத்துகின்றோம். காலை திரும்பப்பாமுடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக எங்களை பலப்படுத்தி வருகின்றோம். அன்பின் கிருபை கண்டு செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தது போல இந்த புதிய வாரத்தில் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக கேட்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்க போகின்ற திருமறை வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, சமூக வலைதளத்தின் மூலமாக அந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த பேர் ஆசீர்வதித்து கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பாமுடைய சமாதானம் சந்தோஷம் எடுத்துக்கிற கிருபை செய்வீராக. வழிபாடு நடத்துகின்ற அடியும் தகுதிப்படுத்துவீராக. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் நீரை பொறுப்பேற்று வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அனைவருக்கும் தெரிந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பகைஞர்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மிதித்தே, சாவால் மிதித்தே ஜெயித்தடைந்தி வெற்றியாய் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்து நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க நீர் வாழ்க இயேசுவே. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போமாக. பக்கம் 87. யாத்ராகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போமாக. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னேன் அல்லவா? நீங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே எங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் அவங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனோடும் அவன் ரதங்களோடும் அவன் குதிரை வீரர்களும் மகிமைப்படும் போது நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனான விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியரும் அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. The second Bible reading is taken from the book of Acts, chapter 16, verses 25 to 34. Acts, chapter 16, verses 25 to 34. About midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the other prisoners were listening to them. Suddenly, there was such a violent earthquake that the foundations of the prison were shaken. At once, all the prison doors flew open, and everybody's chain came loose. The jailers woke up, and when he saw the prison doors open, he drew his sword and was about to kill himself, because he thought the prisoners had escaped. But Paul shouted, "Don't harm yourself. We are all here." The jailers called for lights, rushed in, and felt trembling before Paul and Silas. He then brought them out and asked, "Sir, what must I do to be saved?" They replied, "Believe in Lord Jesus, and you will be saved, you and your households." Then they spoke the word of Lord to him and to all others in his house. At the hour of night, the jailers took them and washed their wounds. Then immediately he and all his family were baptized. The jailers brought them into his house and set a meal before them. He was filled with joy because he had come to believe in God, he and his whole family. Here ends the lesson. Praise to be the God. முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51 வசனங்கள் 1 முதல் 10 வரை. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன்.
நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக விரும்புகிறேன், அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நோக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்திலே என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே பிரிப்பியும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி பாடம் 14ஆம் அதிகாரம் 1 துவங்கி 7 முடிய. யோவான் 14:1 துவங்கி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அருமையான அந்த காலை வேலைக்கு நம்ம கண்டு செலுத்துகின்றோம். இந்த புதிய ஓய்வு நாளுக்காக அப்பா நாங்கள் நம்ம கண்டு செலுத்துகின்றோம். ஆண்டவருமை போற்றி பாடும்படியாக, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உம்மிடம் ஜெபிக்கும்படியாக இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உம்முடைய கிருபைக்காக கண்டு செலுத்துகின்றோம். இப்பொழுதும் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கின்றோம். பேசுகின்ற அடையினை கழுவி நீ பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவீராக. சமூக வலைதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களோடு ஆண்டவர் பேசும்படியாக கேட்கின்றோம். உம்முடைய பரிசுத்தாவின் கட்டுப்பாடுகள் கொண்டு வருகின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான அந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த புதிய ஓய்வு நாளுக்குள் நாம் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவருடைய வழிபாட்டிலே நாம் நம்முடைய சமூக வலைதளத்தின் மூலமாய் நாம் கலந்து கொள்ளும்படியாக கடவுள் கொடுத்த பெரிய கிருபைக்கு நாம் ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் கண்டிப்பாக பிறந்திருக்கிற புதிய வாரத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. கிட்டத்தட்ட 10 வாரங்களாக நம்முடைய அனைத்து திருச்சபைகளும் உலகம் முழுவதும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. நம்முடைய காமன் ஷட் டவுன்ல கடவுள் தாமே இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி வருவதற்காக நாம் ஆண்டவரை கண்டு செலுத்துவோம். ஆனால் செயின்ட் மேத்யூஸ் சர்ச் ஈஸ்தாம்பரம் மக்களுக்கு ஒரு நற்செய்தி மட்டுமல்ல, எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், கிட்டத்தட்ட நம்ம திருச்சபை மூடப்பட்டு வழிபாடு தடங்கல் செய்யப்பட்டு 10 வாரங்களுக்கு முதலாக கடந்த வாரத்திலே ஒரு திருமண வழிபாடு நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 9 வாரங்கள் 9 ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் மூடப்பட்ட பிற்பாடு கடந்த 7ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் ஒரு திருமண வழிபாடு நடைபெற்றது என்பது நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். எனவே நாம் இந்த திருமண வழிபாட்டில் நாம் கலந்து கொள்ளும்படியாக, திருமண வழிபாட்டை நம்முடைய ஆலயத்தில் நடத்தும்படியாக கடவுள் கொடுத்த கிருபைக்காக நான் கண்டு செலுத்துகின்றேன். வெகு விரைவிலே நம்முடைய ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு கடவுள் மகிமைக்காக நாம் ஆண்டவருக்கு ஆராதனையிலே நாம் திருச்சபையில் வளர்ந்து கலந்து கொண்டு நன்றி செலுத்துவோம் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக திருச்சபை நம்ம கொடுத்த தலைப்பு பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே.
கிறிஸ்துவின் பற்றுவதே வழி, கிறிஸ்துவை பற்றுவதே வழி என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த செய்தியை 3 பிரிவாக நான் பிரித்து நான் உங்களுடன் பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். தூயார் அருளை கொடுப்பாராக. முதல் பிரிவிலே பிலீவிங் இன் ஜீசஸ் ஆர் பிலீவிங் இன் கிரைஸ்ட், எ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். கிறிஸ்துவை நம்புவது, கிறிஸ்துவை பற்றுவது, கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் என்ன, ஒரு சிறிய முகவுரையை முதல் பிரிவிலும். இரண்டாவது பிரிவிலே why we have to believe Jesus, ஏன் நாம் கிறிஸ்துவை இல்லை என்றால் இயேசுவை நம்ப வேண்டும். மூன்றாவது how can we exhibit our belief in Jesus. மூன்றாவது நாம் கிறிஸ்துவின் மீது உள்ள பற்றுறுதியை, கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை எப்படி இந்த உலகிற்கு நாம் வெளிக்காட்ட முடியும் என்பதை மூன்றாவது பகுதியில் நான் உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். முதலாவது ஒரு முகவரியாக believing. What is believing? It is something to have confidence in the truth, the existence or the reality of something, although without any absolute proof என்று நாம் பார்க்கின்றோம். Believing, பற்றுவது, நம்பிக்கை என்றால் என்ன? அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு நபரை, ஒரு நிகழ்வை மற்றும் ஒரு காரியத்தை ஒரு முழுமையாக நம்புவதுதான் நம்பிக்கை. எனவே நம்பிக்கை என்பது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நம்புவது அல்ல, மாறாக ஆதாரம் இல்லாமல் நாம் ஒன்றை நம்புவது, ஒருவரை நம்புவதுதான் நம்பிக்கையாக நாம் பார்க்கலாம். அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கின்றது. எனவே இந்த நம்பிக்கை, விசுவாசம் என்பது ஒன்றை கண்டு விசுவாசிப்பதல்ல, ஒன்றை காணாமல் இருந்து நம்புவதுதான் நம்பிக்கையாக நாம் பார்க்கலாம். அதுதான் ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்லுகின்றார், நீ தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கின்றாய், ஆனால் காணாமல் விசுவாசிப்பாய் என்றால் நீ பாக்கியவான் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த நம்பிக்கை என்பது நாம் காணாத ஒன்றை நம்புவது. இரண்டாவது, believe is something more than intellectual. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் என்பது நாம் நம்முடைய அறிவு புலனுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நாம் நம்முடைய அறிவை வைத்து நம்முடைய நம்பிக்கையை நாம் வகுக்க முடியாது. நம்முடைய ஞானத்தை வைத்து நம்முடைய நம்பிக்கையை நாம் அளவுகோலாக வைக்க முடியாது. It is something more than intellectual என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்தது நம்பிக்கை, believing is not something passive or it is active. இந்த believing என்பது, நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு கோட்பாடு அல்ல, ஏதோ ஒரு பாசிவான ஒரு காரியம் அல்ல, மாறாக இது செயல் வடிவமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாக நாம் பார்க்கலாம். So it's not passive, it's something active. கிறிஸ்தவர்களாக நாம் யாரை நம்ப வேண்டும் என்றால் கடவுளை, இயேசு கிறிஸ்துவை நம்புவதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது நாம் முழுமையாக இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது. So believing in Christ is something we 100% we completely submitted or surrendered to our Lord and Savior Jesus Christ. முழுமையான நம்பிக்கை என்பது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது நாம் நம்பிக்கையாக நாம் பார்க்கலாம். எனவே நம்பிக்கை என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் அமைவது அல்ல. நம்பிக்கை என்பது நம்முடைய அறிவு புலன் எல்லாம் மேற்பட்டு அமைவது. நம்பிக்கை என்பது இஸ் நாட் பாசிவ், இட்ஸ் சம்திங் ஆக்டிவ். இந்த நம்பிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இரண்டாவது பகுதிக்குள் செல்ல ஆசைப்படுகின்றேன். why we have to believe Jesus, நாம் ஏன் இயேசுவை நம்ப வேண்டும்? இந்த இரண்டாவது பகுதியிலே நாம் இயேசுவை ஏன் நம்ப வேண்டும் என்பதற்கு ஒரு 3 அடிப்படை காரணங்களை திருமறை சார்ந்து நான் விளக்க ஆசைப்படுகின்றேன். why we have to believe Jesus? The first reason is, முதலாவது நாம் ஏன் இயேசுவை நம்ப வேண்டுமா? He is the way to God. He is the way to God. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுளிடம் செல்வதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி. எனவே நாம் பிதாவிடம் செல்ல வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால், நித்திய வாழ்வுக்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இருக்கின்ற ஒரே வழி யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். அதுதான் இயேசு கிறிஸ்து பிலிப்பிடம் சொல்லும் பொழுது, என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், மிக தெளிவாக சொல்லுகின்றார். எனவே he is the only way to God, he is the only way to the eternal life, he is the only way to the kingdom of God, he is the only way to heaven. Because of that we have to believe Jesus. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் பிதாவை பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது, பரலோகம் செல்ல முடியாது, நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஏசாமி தெளிவா சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஏனென்றால்
இந்த இயேசுவில் தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி உள்ளார். Why we have to believe? Why Jesus is the only way to God? Because God revealed himself in Jesus only. இயேசுவில் மட்டுமே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இருப்பு நிலையை, படைப்பின் இருப்பு நிலையை அவர் நற்செய்தி பகுதியில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாக நான் இருக்கின்றேன். So the existence of Jesus Christ எப்போ ஏசாமி சொல்றாருன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கின்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், யோவான் சொல்லுகின்றார், இந்த வார்த்தை படைப்பிலே இருக்கின்றது. எனவேதான் இங்கு ஆண்டவர் தன்னை, இயேசு கிறிஸ்து தன்னை படைப்பு நிலையிலே தான் இருப்பதாகவும் தன்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் யாரும் வர முடியாது என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசேயிடம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது சொல்லுகின்றார், I am who I am. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், I am who I am, இருக்கின்றவராகவே இருக்கின்றேன். எனவே இங்கு ஹீப்ருல I am என்ற சொல்லுக்கு யாவே என்ற பதத்தை நாம் பார்க்கலாம். I am, the word I am represents Yahweh in Hebrew, in Exodus chapter 3 verse 14 in Hebrew. எனவே இந்த ஜீசஸ் ஏசாமி இந்த உலகத்துல யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கின்ற I am தனக்கு உரிமையாக்கி கொள்ளுகின்றார். எப்படி மோசேவை கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது I am who I am என்று வெளிப்படுத்துகின்றாரோ, மோசேக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் நான் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த உரிமையை தனக்கு எடுத்துக் கொள்ளுகின்றார். அதனாலதான் நாம் பார்க்கின்றோம் யோவான் நற்செய்தி நூலிலே 7 முறை நானே என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். நானே என்ற வார்த்தை, I am bread of life, ஜீவ அப்பம் நானே. I am the light to the world, உலகிற்கு ஒளி நானே. I am the good shepherd, நானே நல்ல மேய்ப்பன். I am resurrection and life, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். I am the way, truth and the life, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். எனவே பழைய ஏற்பாட்டிலே மோசேவோடு I am என்று தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் நான் தான் என்று இயேசு கிறிஸ்து உரிமை கொண்டாடுகின்றார். நான் ஜீவ அப்பம் நானே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, நல்ல உலகத்திற்கு ஒளி நானே, நல்ல மேய்ப்பன் நானே என்று சொல்லி அந்த நானே என்ற சொல்லை தனக்குரியதாக ஆக்கி கொண்டு என் மூலமாக தான் நீங்கள் கடவுளிடம் சேர முடியும் என்ற ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி நூலிலே பதிவு செய்கின்றார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும். சீனாய் மலையிலே மோசே கேட்கின்ற ஒரு வேண்டுகோள், ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை நீர் எனக்கு காட்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ என் முகத்தை பார்க்க முடியாது, ஆனால் நீ என்னுடைய பின்பக்கத்தை பார்க்கலாம். So Moses was allowed not to see the face of God but to see the backside of God என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பிலிப்பு இயேசுவிடம் கேட்கின்றார், இயேசுவே நீர் பிதாவை எங்களுக்கு காட்டும். அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எனவே அங்கு மோசேக்கு தன்னுடைய முகத்தை காட்ட மறுத்த ஆண்டவர் இங்கு பிலிப்பிடம் பார்த்து சொல்லுகின்றார், பிலிப்புவே மோசேவுக்கு நான் முகத்தை காட்டவில்லை, ஆனால் எந்த மோசே முகத்தை பார்க்க முடியாமல் இருந்தானோ அந்த மோசேவுடைய கடவுள் தான் நான். சோ என்ன நீ பார்த்தா கடவுளை பார்த்தது போல என்று சொல்லி என்னை கண்டவன் பிதாவை கண்டார் என்று சொல்லி ஒரு ஆழமான சத்தியத்தை இங்கு சொல்லுகின்றார். அன்பான சகோதரனை சகோதரி கேட்டுக்கொண்ட கிறிஸ்துவ விசுவாசிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் கடவுளை பார்க்க முடியாது. இயேசு இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இயேசு இல்லாமல் நாம் நித்திய வாழ்வுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நானே என்று I am என்று தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் இங்கு இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நமக்காக பரமேறினார், நமக்காக மீண்டும் வருவார் என்பதுதான் அடிப்படை உண்மையாக இருக்கின்றது. எனவே why we have to believe Jesus? The first thing is why we have to believe now, because he is the only way to God
or to the kingdom of God or to heaven or for the eternal life என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக Jesus Christ is the only way for salvation. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீட்புக்கு ஒரு வழியாக நாம் பார்க்கலாம். ஒரு வழி அல்ல, அவரே வழி. இயேசுவுக்கு வெளியே மீட்பு இல்லை. எனவே நாம் மீட்கப்பட்டால் தான் நாம் பரலோகத்துக்குள் செல்ல முடியும். நாம் மீட்கப்பட்டால் தான் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும். எனவே அந்த மீட்பினுடைய ஒரே வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பதனால நாம் இயேசுவை நம்ப விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்க பவுல் அந்த சிறைச்சாலை தலைவனை பார்த்து சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்க யோவான் அழகாக எழுதுகின்றார், நம்முடைய பாவங்களை நாம் மறைப்போம் என்றால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை எல்லா அநீதிக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கு பேதுரு சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், ஆண்டவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. மிக அழகாக பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. சோ நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது மட்டுமல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்பை பெற்றிருக்கின்றோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கின்றது. பவுல் மிக தெளிவாக சொல்லுகின்றார், மீட்பு என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கின்றது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்துள்ளினார். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்கு வெளியே மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் மீட்பு இல்லை என்பதனால நாம் வாழ்க்கையில மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் மீட்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும் என்றால், அடிப்படையிலே the believing Christ is something unavoidable. நாம் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் இயேசுவை ஏன் விசுவாசிக்க வேண்டுமாம்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே மீட்பிற்கு வழியாக இருக்கின்றார். மீட்பினுடைய காரணரே இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ரத்தம் தான் நம்மை பாவத்தில் நம்மை விடுதலை கொடுக்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை எல்லா விதமான பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக, why we have to believe Jesus. மூன்றாவதாக, Jesus is the only way for peace and God's power. இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை, கடவுளுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு மட்டுமே வழியாக இருக்கின்றார். முதலாவது நாம் பார்த்தோம், why you have to believe Jesus. முதலாவது நாம் பார்த்தோம், because ஒரு salvation, மீட்பு என்பது இயேசுவில் இருக்கின்றது. இரண்டாவது, இயேசு இல்லாமல் நாம் கடவுளிடம் செல்ல முடியாது. மூன்றாவதாக, Jesus is the only way for God's peace and God's power. இதுதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், உலகம் கொடுக்கின்ற பிரகாரமாய் அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருப்பதாக. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் கொடுக்கின்ற உண்மையான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஆண்டவர் சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. மார்க் 16ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஒருவேளை இந்த உலக பிரகாரம் அதிகாரத்தை மனிதர்கள் கொடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமையை கொடுக்கின்றார். அந்த வல்லமையை இயேசுவின் மூலமாக மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பவுல் சொல்லுகின்றார், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
ரொம்ப அழகா சொல்றார் பவுல், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பான சகோதரனே சகோதரியே, இது அருமையான காலை வேளையிலே கூட சமாதானம் இல்லாமல் பலவீனத்தோடு நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவரை நான் நம்பும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் கண்மூடித்தனமாக நம்பும் பொழுது அவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்றார். அவர் அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே God's peace and power in our distress, in our disappointment, in our disaster and in our depression என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய தோல்வியின் மத்தியிலும், நம்முடைய விரக்தியின் மத்தியிலும், நம்முடைய பின்னடைவின் மத்தியிலும், நம்முடைய ஏமாற்றத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை, அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கின்றார். இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே why we have to believe Jesus? Basically three things, மூன்று காரியங்கள். முதலாவதாக is the only way to God. இயேசு மட்டுமே கடவுள் நாம் செல்வதற்கான ஒரே வழி அவர் மட்டுமே. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் is the only way for salvation. அவர் மட்டுமே மீட்பிற்கு இருக்கின்ற ஒரே வழி. மூன்றாவது it's the only way to receive God's peace and God's power. இயேசு மட்டுமே கடவுளுடைய சமாதானத்தை, அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு வழியாக இருக்கின்றார். அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் இயேசுவையும் நம்புவோம் என்றால் நாம் வாழ்க்கையிலே கடவுள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கடவுளுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இயேசுவை நம்பக்கூடாது, இயேசுவை மட்டுமே நம்ப வேண்டும். எனவே இயேசுவை மட்டுமே நம்பும் பொழுதுதான் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க முடியும். எனவே இதோடு நான் மூன்றாவது பகுதியில் செல்ல ஆசைப்படுகின்றேன். மூன்றாவது பகுதியிலே how can we exhibit our belief on Christ? நாம் எப்படி இந்த உலகத்திற்கு, இல்லை என்றால் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கின்றேன், நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி நாம் எப்படி நாம் இதை வெளிக்காட்ட முடியும்? ஏன்னா the implementation is something important than something theory. வாயாக பேசுவதை விட அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுவது என்பது மிக மிக முக்கியம். இந்த மூன்றாவது பகுதியிலே நான் இயேசுவை நம்புகின்றேன், நான் இயேசுவை உண்மையாக விசுவாசிக்கின்றேன் என்றால் என்னிடம் இருக்க வேண்டிய மூன்று அடிப்படை தகுதிகள். இந்த மூன்று தகுதி இல்லாம எந்த கிறிஸ்தவனும், எந்த மனுஷனும், எந்த மனுஷியும் நான் இயேசுவை நம்புகின்றேன், நான் இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கின்றேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. இந்த மூன்று, இப்ப சொல்ல போகின்ற மூன்று காரியங்களையும் பேசிக், எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான், நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் புதுசா ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஆனா மூன்றையும் எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையில பின்பற்றுகின்றோம் என்பதை இந்த காலையிலே நாம் சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதுதான் these are the basic prime factor, three basic prime factor which exhibits our faith on Christ என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பேசிக் கோரா இருப்பது மனம் திரும்புதல், repentance. அன்பான சகோதர சகோதரியே, மனம் திரும்புதல் தான் நாம் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை வெளிக்கொண்டுவதற்கு முதல் படியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். நான் இயேசுவை விசுவாசிக்கின்றேன், நான் இயேசுவின் விசுவாசி என்று நான் சொல்வோம் என்றால் அடிப்படையிலே நாம் மனம் திரும்புவதின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த மனம் திரும்பும் அனுபவத்தை நாம் பெறாமல் இயேசுவின் விசுவாசி என்று சொல்லி நாம் உலகிற்கு சொல்ல முடியாது. இதேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பி. சோ பேதுரு தன்னுடைய உரை ஆரம்பிக்கும் பொழுது பேதுரு ஆரம்பிக்கின்றார், நீங்கள் மனம் திரும்பி. அதை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், சாவுக்குரிய காரியத்திலிருந்து மனம் திரும்புங்கள். எபிரேயர் 6:1ல சாவுக்குரிய காரியத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மத்தேயு 4:17 அங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், காலம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள், கடவுள் ராஜ்யம் சமீபமாயிருக்கின்றது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலே நீ உன் எல்லா அநீதிகளில் இருந்தும் எல்லா பாவத்திலும் இருந்தும் நீ மனம் திரும்பு. இஸ்ரவேலே நீ உன்னுடைய எல்லா அநீதியில் இருந்தும், நீ எல்லா பாவத்தில் இருந்தும் நீ மனம் திரும்பு. எனவே மனம் திரும்புதல் திருமறையினுடைய மைய நற்செய்தியாக இருக்கின்றது.
மனம் திரும்புதல் இல்லாமல் மீட்பை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த மீட்பு இல்லாமல் இயேசுவை பார்க்க முடியாது. இந்த மீட்பு இல்லாமல் நம்முடைய விசுவாசமும் ஒரு போலித்தனம் உள்ள விசுவாசமாக தான் இருக்கும். எனவே அது பேதுருவா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே இயேசுவா இருந்தாலும் சரி, இதற்கு பின்னால் வந்த பவுலா இருந்தாலும் சரி, எல்லோரும் திருமறை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான செய்தி மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உள்ளடக்கிறது. முதலாவதாக இஸ் சம்திங் செல்ஃப் அனலைஸ், என்னை நான் தற்பரிசோதனை செய்வது. மற்றவங்களை பார்ப்பதல்ல, மற்றவங்க பலவீனத்தை பார்ப்பதல்ல, நான் எப்படி இருக்கின்றேன், எனக்குள் இயேசுவின் குணங்கள் இருக்கின்றதா, எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கின்றதா, எனக்குள் இயேசு காணப்படுகின்றாரா? இஸ் சம்திங் செல்ஃப் அனலைசிங் அவர் செல்ஃப். இரண்டாவது குற்றத்தை ஒத்துக்கொள்வது. முதலாவது சுய பரிசோதனை, இரண்டாவது குற்றத்தை ஒத்துக்கொள், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன். மூன்றாவது அந்த குற்றத்தை அறிக்கை செய்வது, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என் பாவத்தை மன்னியும். நான்காவது பாவத்தை விட்டு விலகுவது. ஐந்தாவது பரிசுத்தமாய் வாழ்வது. சோ இந்த மனம் திரும்புதல் 5 மிக முக்கியமான கூறுபாடுகளை கொண்டிருந்தது. முதலாவது இந்த மனம் திரும்புதலிலே சுய பரிசோதனை வேண்டும். இரண்டாவது மனம் திரும்புதலிலே நாம் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை ஆண்டவருக்கு அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதுதான் மனம் திரும்புதல். இதுதான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனவே மனம் திரும்புதல் என்பது பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதுதான் மனம் திரும்புதல் சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரியே, இந்த மனம் திரும்பும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த காலையிலே நம்மை அழைக்கின்றார். ஒரு 2 மனம் திரும்புதலை ஒரு உதாரணமாக நான் சொல்லி கடைசியில் ஆசைப்படுகின்றேன். தனிநபர் மனம் திரும்புதல், சமூக மனம் திரும்புதல். We need individual repentance as well as the community repentance. ஒரு அருமையான உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இண்டிவிஜுவல் repentance-ல தாவீது. யார் அந்த தாவீது? ஒரு ஆடு மேய்த்தவன். ஆடு மேய்த்தவனை ஆண்டவர் அரசனாக மாற்றுகின்றார். ஆடு மேய்த்தவனை ஆண்டவர் அபிஷேகம் செய்கின்றார். ஆடு மேய்த்தவனை கோலியாத்தை ஜெயிக்க வைக்கின்றார். ஆடு மேய்த்தவனை ஒரு இரவுக்குள்ளாக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகின்றார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்துகின்றார் இந்த தாவீதை. ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இளைய மகனை, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு மகனை 13 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கையிலே ஆண்டவர் காப்பாற்றி, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, உயிரை ஆண்டவர் 13 ஆண்டுகள் தாவீதின் உயிரை காப்பாற்றி ராஜாவாக தாவீதை மாற்றுகின்றார். எனவே எங்கேயோ காட்டிலே ஓரமாய் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மகன் பல போராட்டங்களுக்கு பிற்பாடு, எல்லா போராட்டத்திலும் ஆண்டவர் கிருபை தாவீதோடு கூட இருந்தது. இதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவனை அரசனாக மாற்றுகின்றார். சோ வாழ்க்கையிலே எப்பொழுது தாவீது உயர்த்தப்பட்டானோ, அரசனாக எப்பொழுதும் அவன் மாறினானோ, பாவம் அவனுக்குள் வந்து விடுகின்றது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது அங்கு தாவீது பத்சேபாவோடு பாவம் செய்கின்றார். இந்த பத்சேபாவோடு தாவீது பாவம் செய்யும் பொழுது நாத்தான் என்ற தீர்க்கதரிசி தாவீதை எச்சரிக்கின்றார். எனவே இங்கு நாத்தானுடைய எச்சரிப்பை கேட்டவுடன் தாவீது என்ன பண்றாருன்னா, இம்மிடியேட்டா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு தாவீதை பார்க்க முடியும். இந்த சூழலில் தான் நாம் முறைமுறையாக வாசிக்க சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை இந்த சூழலில் தான் தாவீது எழுதுவதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 51 இந்த சூழலில் தாவீது தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்த சூழலை தான் நாம் சங்கீதம் 51 நாம் பார்க்கலாம். ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி, என் பாவம் மற என்னை சுத்திகரியும், என் மீறுதல் அறிந்திருக்கின்றேன், என் பாவம் எனக்கு உண்பதாக எப்பொழுதும் நிற்கின்றது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், இதோ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். சோ தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்கின்றார், அறிக்கை செய்கின்றார், கடவுளிடம் மன்றாடுகின்றார், விட்டு விடுகின்றார், பரிசுத்த வாழ்க்கை வாழுகின்றார். அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையின் காலத்தில் வருவதை விட நாம் எப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் உயர்வாய் கடவுள் வைத்திருக்கின்றாரோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் எளிதாக வந்து விடுகின்றது.
கவர்ச்சியால் வருகின்ற பாவங்கள், இச்சையினால் வருகின்ற பாவங்கள். வாழ்க்கையில தாவீது 13 வருஷம் கஷ்டப்படும் பொழுது அவன் தப்பு பண்ணல. ஆனா எல்லா கஷ்டத்திலிருந்து அவன் மேல வந்த பொழுது, ஆசீர்வாதமாய் அரசனாக இருந்த பொழுது அவன் பத்சேபாவோடு தவறு செய்கின்றான். அன்பான சகோதரனே, இந்த நேரத்திலும் கூட நாம் யோசித்து பார்ப்போம். கடவுள் என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்னை எவ்வளவு உயர்த்திருக்கிறாரு, என்னை எவ்வளவு கடவுள் ஆசீர்வாதம் வைத்திருக்கின்றார். ஆனா இந்த சூழலில் நான் பாவம் செய்வேன் என்றால் ஆண்டவர் நம்மை கண்டிக்கின்றார். நம்முடைய பாவத்தை உணர்வோம். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, அப்பா நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் கழுவும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை கடவுளுடைய சாயத்தில் ஒத்துக்கொள்ளும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் மீண்டும் நம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கின்றார். இது தாவீது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவரோடு வாழ்ந்தவன், ஆண்டவரை விசுவாசித்தவன் செய்த ஒரு பாவம். சுருக்கமா சொல்ல போனா, ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் செய்கின்ற இந்த பாவம். இரண்டாவதாக பார்க்கும் அது பாவம். இரண்டாவதாக ஒரு குல மனம் திரும்புதல். யார் தெரியுமா? நினிவே மக்கள். நினிவே மக்கள் இட்ஸ் சம்திங் கம்யூனிட்டி ரிப்பெண்டன்ஸ். இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு டேவிட். டேவிட் ஆண்டவரோடு வாழ்ந்தான், ஆண்டவரை ஜெபித்தான், ஆண்டவர் நாமத்தினால் கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் நினிவே மக்களுக்கு ஆண்டவர் யார் என்றே தெரியாது. எனவே இந்த நினிவே மக்களே கடவுள் செய்தி வருகின்றது, நீங்கள் தப்பு பண்றீங்க, மனம் திரும்புங்க. கடவுள் செய்தியை கேட்கின்றார்கள். நினிவே ராஜா முதற்கொண்டு, ஆடு மாடு முதற்கொண்டு எல்லா மக்களும் 3 நாள் தண்ணீர் குடியால் உபவாசம் இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லுகின்றார், யோனாவே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மக்கள். அன்பான சகோதர சகோதரியே, ஒரு முழு சமூகமே இங்கு மனம் திரும்புகின்றது. அந்த சமூக மனம் திரும்புவதற்கு அரசன் முன்னோடியாக இருக்கின்றான். ஆடு மாடுகள் முதற்கொண்டு மனம் திரும்புகின்றது. ஆனால் மனம் திரும்புகின்ற இவர்கள் யார்? இவர்கள் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள், ஆண்டவரை பற்றி கேள்விப்படாதவர்கள், ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள். ஆனால் இவர்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்ட பொழுது உடனடியாக தங்களுடைய சட்டையை கிழித்துக் கொண்டு இரட்டுடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து முழு நாடாக மனம் திரும்புகின்றார்கள். ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக் கொள்கின்றார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், எவர்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசித்தாரோ, எவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசித்தாரோ, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சமூக மனம் திரும்புதலும் ஒரு கம்யூனிட்டி ரிப்பெண்டன்ஸும் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில தேவை. நம்முடைய வாழ்க்கையில 2 மனம் திரும்புதல் தேவை. ஒன்று, தனிநபராக நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். 2வது, திருச்சபையாகவும் நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். தனிநபராக மனம் திரும்புவது ஓகே. சர்ச்சா நம்ம என்ன மனம் திரும்பணும், திருச்சபையாக நாம் என்ன மனம் திரும்ப வேண்டும்? கண்டிப்பாக நாம் திருச்சபையாக மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த கொரோனா காலம் என்பது நம்மை தற்பரிசோதனை செய்கின்ற ஒரு காலமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். So why we need church repentance? பொதுவா இன்னைக்கு நம்முடைய திருச்சபை இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு 10 வாரங்கள் நம்முடைய திருச்சபைகள் எல்லா உலகம் முழுவதும் மூடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நம்முடைய சர்ச்சுக்கு வரணும், கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆர்வத்தோடு வருவோம். ஆனா இன்று நம்ம சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்டோட வரோம். ஆனா எத்தனை பேர் இது வரைக்கும் நம்ம சர்ச் சர்வீஸ்ல உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கின்றோம்? So we have to self analyze ourselves. Repentance. ஐயோ, இந்த ஆலயம் 10 வாரங்கள் பூட்டி இருக்கின்றது. இந்த ஆலயம் 10 வாரம் பூட்டுவதற்கு நான் என்ன காரணமா இருக்கின்றேன்? என்னுடைய குற்றம் என்ன? திருச்சபையாக என்னுடைய குற்றம் என்ன என்பதை நாம் ஒரு சர்ச்சா நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்முடைய திருச்சபை, நம்முடைய திருச்சபை மட்டும் நாம் சொல்லவில்லை, பொதுவா எல்லா திருச்சபையும் 2 விதத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று பாரம்பரியம், இல்லை என்றா ஒரு மாதிரி ஃபேன்சியா வொர்ஷிப், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். ஒன்னு பாரம்பரியம், இல்லை என்றால் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். பாரம்பரியத்தை பிரகாரம் கோவில் நடக்கணும், உட்காரணும், நில்லா நிக்கணும், அங்க ஆண்டவருக்கு இடம் இல்லை. பாரம்பரியம் மக்களை ஆட்டி பறித்து விட்டுறது. இன்னொரு பக்கம் ஃபேன்சி பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் தான் ஆண்டவர் வராருன்னு சொல்லிட்டு கடவுளுடைய வார்த்தைக்கும் ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காத திருச்சபைகளாக அந்த திருச்சபை மாற்றப்பட்டதனாலதான் ஆண்டவரே ஒருவேளை ஆலயத்தை மூடிவிட்டாரோ என்ற கேள்வி எழும்புகின்றது. ஆலயத்திற்கு வருகின்றோம், நம்ம நேரத்துக்கு வர்றோமா? நம்முடைய ஆலயம் துவங்கும் யோசித்து பாருங்க. நீங்க 10 வாரம் நம்ம கோயிலுக்கு போக முடியல, ஆனா வாரம் நம்ம கோயிலுக்கு வரும்போது முதலாவது நேரத்துக்கு வந்திருக்கிறோமா? 8:30 மணி சர்வீஸ்னா நம்ம எத்தனை பேர் 8:30 மணி கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறோம்? பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கோமா கோயிலுக்கு? ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்முடைய காலணிகளை செருப்பை கழட்டி போட்டு உள்ள வரமா? இதெல்லாம் நமக்கு இருக்கிற திருச்சபையை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள், நாம் மாற்ற வேண்டிய காரியங்கள். இந்த நாட்கள் என்பது நம்மை மாற்றிக்கொள்வதற்காக கடவுள் நம்மை கொடுக்கின்ற ஒரு அருமையான நாட்கள்.
சர்ச்சுக்குள்ள வரம எதற்காக வருகின்றோம்? ஆலயத்திற்குள்ள அமர்ந்து நாம் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? சர்ச்சில் உட்கார்ந்து எத்தனை பேர் நம்ம செல்போன் நோண்டி இருந்திருக்கோம்? சர்ச்சில் உட்கார்ந்து எத்தனை பேர் நம்ம அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆலயம் உள்ளே நடக்கும் பொழுது எத்தனை பேர் வெளியே மரத்து கீழையும் அங்கெங்க அமர்ந்து கொண்டு அரசியல் பேசிக் கொண்டிருந்திருக்கின்றோம்? ஆலயம் முடிந்த பிற்பாடு எத்தனை பேர் திருச்சபையை அரசியல் களமாக மாற்றி எத்தனை கலவரங்கள் நம்முடைய திருச்சபையில் மட்டுமல்ல பல திருச்சபை நடைபெற்றிருக்கிறது. ஐயா நீ சர்ச்சுக்கு வரணும்னு வர, ஆனா இன்னைக்கு சர்ச் 10 நாள் பூட்டிட்டாங்க, 10 வாரம் பூட்டிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அரசியல் பண்ண முடியல, உன்னுடைய பணத்தை காட்ட முடியல, உன்னுடைய சுயத்தை காட்ட முடியல, உன்னுடைய அழகை காட்ட முடியல. கடவுள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எனவே ஏன் கடவுள் க்ளோஸ் பண்ணா தெரியுமா? ஒரு நான் யோசிக்கிறேன், சர்ச்சா நம்ம செஞ்ச பாவம் ஆண்டவர் ஆலயத்தை மூடி விட்டாரோ என்ற ஏக்கம் என்ற எண்ணம் எனக்குள் வருகின்றது. நான் ஆலயத்தை நான் தவறாக பயன்படுத்தி விட்டேன், நான் ஆலயத்தில் அரசியல் செய்து விட்டேன். நான் என்ன உட்பட தான் பேசுறேன், ஆயர் உட்பட தான் பேசுகின்றேன். ஆலயத்தை அரசியல் களமாக மாற்றி விட்டோம். ஆலய ஆராதனை முடிந்தவுடன் திருச்சபையில் அரசியல் செய்து பல அசிங்கங்கள், பல சண்டைகள், பல அடிதடிகள். வழக்காடு மன்றத்தில் எத்தனை திருச்சபை பற்றிய வழக்கு. ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கின்றார், ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார். கேட்டுக்கொண்டு அன்பான திருச்சபையே, மனம் திரும்ப ஆண்டவர் இந்த காலையிலே நம்மை அழைக்கின்றார். திருச்சபையாய் மனம் திரும்ப ஆண்டவர் இந்த காலையிலும் அழைக்கின்றார். நம்ம திருப்பி ரீஓபன் பண்ணும்போது, சர்ச் மீண்டும் ரீஓபன் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை பழையவர்களாக அல்ல புதியவர்களாக வர ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் மீண்டும் ஆலயத்தை திறக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, தனிப்பட்ட நபரை நான் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, திருச்சபையாய் நான் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, அப்பா எங்க சர்ச்சை தரேன்னு சொல்லி ஜெபிப்போம். நம்ம ஜெபத்தை கேட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம் திருச்சபையை நம் திறப்பார். ஆண்டவர் திருச்சபையை திறக்கும் பொழுது புதிய மனிதராக, புதிய மனிதியாக நாம் உள்ளே வர அழைக்கப்படுகின்றோம். ஆலயத்துக்கு நேரத்துக்கு வருவோம், குடும்பத்தோடு வருவோம், திருமுறை கையில் எடுத்துக்கொண்டு வருவோம். திருச்சபை ஒரு ஆன்மீக தலமாக இருக்கட்டும், திருச்சபை அரசியல் செய்கிற தலமாக இருக்க வேண்டாம். சர்ச் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் நேரடியாக இல்லத்துக்கு செல்வோம். சர்ச் முடிஞ்ச உடனே இங்க மீட்டிங் கூப்பிடுறது, அங்க ஒரு மீட்டிங் கூப்பிடுறது, சர்ச்சில் அரசியல் பண்றது, சண்டை போடுறது, அடிதடி, கெட்ட வார்த்தை பேசுறது, ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே புதிய திருச்சபையாக நாம் மலருவோம். அதை கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த காலங்கள் தான் இந்த மனம் திரும்புதல் காலமாக நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரும் எதிர்பார்க்கின்றார். என் அன்பான கூடி வந்திருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான திருச்சபை மக்களே, மனம் திரும்புங்கள். திருச்சபையாக நாம் மனதிலும் அழைக்கப்படுகின்றோம். திருச்சபை நம்ம தவறா பயன்படுத்துற கடவுளுடைய சரீரம். ஆண்டவரே மன்னியும் என்று சொல்ல மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இறங்கி நினிவே மக்களுக்கு கடவுள் இறங்கினது போல கடவுள் கண்டிப்பாக நமக்கு இறங்க வல்லவராக இருக்கின்றார். எனவே முதலாவதாக நம்முடைய விசுவாசம் மனம் திரும்புதலில் வெளிப்பட வேண்டும். நான் விசுவாசம் சொன்னா போதாது, that should reflect in my repentance என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற இரண்டாவது அடையாளமாக இருப்பது ஜெபம், பிரேயர். சோ முதலாவது நாம் பார்த்தோம் மனம் திரும்புதல். தனிநபராக நான் மனம் திரும்ப வேண்டும், திருச்சபையாக நான் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நான் தனிநபராய் தவறு செய்து விட்டேன், திருச்சபையாக பல தவறுகளை புரிந்து விட்டேன். I have to repent, we have to repent so that we can reflect our faith in Christ to this world. இரண்டாவதாக ஜெபம் மிக முக்கிய பங்கு வகிப்பதை நாம் பார்க்க முடியும். நான் கிறிஸ்துவ விசுவாசி என்றால், கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன் என்றால் என் வாழ்க்கையிலே ஜெபம் is something inevitable. ஜெபத்தை தவிர்த்து நான் ஆண்டவரை விசுவாசிக்கின்றேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. What is prayer? It's something interacting with God most frequently through a spontaneous, individual, unorganized form of petition or thanksgiving. ஜெபம் என்பது ஒரு இறைவனோடு நாம் கொள்ளுகின்ற ஒரு உரையாடல், ஒரு இன்டராக்ஷன், ஒரு தொடர்ச்சியான ஒரு பேசுகின்ற ஒரு உரையாடல். இந்த உரையாடல்ல ஒரு பார்க்கும்போது சொல்றாங்க சம்திங் ஒரு ஃபார்முலா இருக்கணும் அவசியம் கிடையாது. இட்ஸ் சம்திங் அன்ஃபார்மல். இட்ஸ் ஒன்று ஃபார்முலா இல்லாம நம்ம உரையாடலை நாம் துவங்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். பிரேயர் இஸ் நாட் சம்திங் ஃபார்மல், இட்ஸ் சம்திங் அந்த ஃபார்முலா தாண்டி ஒரு ஆர்டினரி, ஒரு கேஷுவல் ஒரு உரையாடலாக நாம் பார்க்க முடியும். எனவே இந்த உரையாடல் இயேசுவோடு கடவுளோடு கொள்ளுகின்ற உரையாடல் ஜெபமாக இருக்கின்றது. Prayer, it reflects our faith in God. It's a dialogue between God and us. It's a personal relationship between God and us. ஜெபம் என்பது ஒரு முறை சாராத, ஒரு முறை வச்சு
அதாவது ஒரு பிரேயருக்கு ஒரு ஃபார்மட் வச்சிருப்பாங்க, இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஜெபம் என்பது ஒரு இன்ஃபார்மலா கடவுள்கிட்ட பேசுற, ஒரு கேஷுவலா பேசுற ஒரு பிரேயர் தான். இப்ப நம்ம நம்முடைய அப்பா அம்மாட்ட பேசும்போது யாரும் ஃபார்முலா பேசுறது கிடையாது. அன்புள்ள அப்பா நல்லா இருக்கிறீங்களா, அப்படி யாரும் ஃபார்முலா பேசுறது இல்லை. என்னப்பா உரிமையா பேசுவோம், திட்டுவோம், சண்டை போடுவோம். சோ நம்முடைய அம்மாட்ட பேசும்போது அப்படிதான் பேசுவோம். நம்முடைய பிள்ளைங்க நம்ம கிட்ட யாரும் ஃபார்முலா பேச மாட்டாங்க, இன்ஃபார்முலா தான் பேசுவாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட ஃபார்முலா பேச நம்ம மனசுல கஷ்டப்படும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃபார்முலா பேச மாட்டோம். எனவே இதுதான் நம்ம கடவுள்கிட்ட அப்படி பேசுறதா ஒரு பிரேயர் என்பது ஒரு இன்ஃபார்மலா கேஷுவலா பேசுற ஒரு கேஷுவல் டாக், கேஷுவல் டயலாக், கேஷுவல் கான்வர்சேஷன், கேஷுவல் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சோ இந்த ஒரு உரையாடல் இல்லை என்றால், இறைவனோடு இந்த உறவு இல்லை என்றால், ஜெபத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிக்கொண்டு வர முடியாது. திருமறை ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. கிட்டத்தட்ட பைபிள்ல 650 பிரேயர் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 650 பிரேயர்ல 450 பிரேயருக்கு ஆன்சர்டு பிரேயர் 450ன்றாங்க. மொத்தம் 650 பிரேயர்ல 450 ஜெபங்கள் விடையளிக்கப்பட்ட ஜெபங்களாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து 25 முறை ஜெபிக்க சென்றதாக பதிவு செய்கின்றார்கள். பவுல் 41 முறை ஜெபத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். முதல் ஜெபமாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே முதல் ஜெபமாக நாம் பார்க்க முடியும். எனவே இந்த ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நாம் பண்ண முடியாது என்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் கடவுளுடைய மகனாய் இருந்து கூட, கடவுளாய் இருந்து கூட அவர் ஒவ்வொரு முறையும் ஜெபித்ததாக நாம் பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கின்றதா? நான் இயேசுவை விசுவாசிக்கின்றேன், நான் இயேசுவை நம்புகின்றேன் என்று சொல்வேன் என்றால் அது எப்படி பிரதிபலிக்க முடியும் தெரியுமா? என் அன்றாட வாழ்க்கையிலே ஜெபத்தின் மூலமாக தான் நான் அதை பிரதிபலிக்க முடியும். சோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம், எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம், எவ்வளவு நேரம் மத்தவங்களை பத்தி பேசுறோம், எவ்வளவு நேரம் நமக்காக செலவு செய்கின்றோம், எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரோடு செலவு செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கையாக தான் இருக்கும். எனவே இந்த ஜெபத்தை தான் ஆண்டவரிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த ஜெபம் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய கண்ணாடியாக இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். பைபிளோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஜெபிக்கின்ற, நான் சொன்ன மாதிரி இன்ஃபார்மலா இல்லாம ஆண்டவரோட கேஷுவலா ஆண்டவரோட ஜெபித்த பல பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்கின்றார், டேவிட் இருக்கிறாரு, ஜாப் இருக்கிறாரு, சாமுவேல் இருக்கிறாரு, ஜீசஸ் இருக்கிறாரு. ஆனா நான் எடுத்துக்கொண்ட அருமையான ஒரு நபர் யார் தெரியுமா? மோசே ஒரு ஜெப வீரன். மோசே தன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவரோடு ஒரு சில உரையாடலை கொள்ளுங்க. அது கேஷுவல் டாக். சோ ஆண்டவரோடு மோசே ரொம்ப சீரியஸ் டாக் பண்ணல. இட்ஸ் a casual talk. That's called a prayer. ஆண்டவரே ஊழியத்துக்கு வர முடியாது, நான் திக்குவாங்க, யாராவது கூட அனுப்புங்க. சோ பாருங்க, ரொம்ப கேஷுவலா இன்ஃபார்மலா தான் மோசஸ் அப்ரோச் டு காட் இருந்தது. அது மட்டுமல்ல, ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் பார்வோனிடம் சொல்லும்படியாக மோசே சொல்லுகின்றார். பார்வோனுக்கு போக முன்னாடி, நல்லா கவனிங்க, பார்வோன் கிட்ட போக முன்னாடி மோசே ஜெபித்து, ஆண்டவரே நான் பார்வோன் கிட்ட போறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு போறாரு. பார்வோன் கிட்ட போறாரு, பார்வோன் பேசுறாரு. இமிடியேட்டா பார்வோன் ரிப்ளை பண்ணல மோசஸ். He never replied to Pharaoh instantly or immediately or on the floor. பார்வோன் சொன்ன பிற்பாடு கேட்டு வந்துடுறாரு. வந்துட்டு நீங்க கடவுள்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க நான் பார்வோன்ட்ட போனேன், பார்வோன் அப்படி சொன்னாரு, அதற்கு என்ன பண்ணலாம்? திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா அப்படி சொன்னாரா, நீ இப்படி பண்ணு. சோ எந்த இடத்துலயுமே மோசஸ் ஒரு இண்டிவிஜுவல் டெசிஷனே வரல. நம்ம என்ன பண்றோம்? ஸ்பாட் டெசிஷன் எடுக்கிறோம், இண்டிவிஜுவல் டெசிஷன் எடுக்கிறோம், இன்ஸ்டன்டா ஒரு டெசிஷன் எடுத்துறோம். கடவுள்கிட்ட கேட்கறதே கிடையாது. நம்ம கடவுள்கிட்ட கேட்டு எடுக்கின்ற முடிவுகள் தான் ஒரு வெற்றி உள்ள முடிவாக இருக்கும். இதேதான் மக்கள் கிட்டையும் அப்படிதான் பண்றான் மோசே. ரொம்ப அருமையான ஒரு தலைவன், ஒரு அருமையான ஒரு ஜெப வீரன். மக்கள் என்ன பண்றாங்க? மோசே கிட்ட முறையிடுறாங்க. என்னையா எகிப்துல பிரத கொலிலன்னு சொல்றதா எங்களை கூப்பிட்டு வந்துட்டியா? நான் மாசி கேட்ட முதலாவது திருமறை போது யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்துல நாங்க அங்கே செத்து இருப்போமே, அவன் கல்றையில இருந்து இங்க கூட்டு வந்தியா? ஏன்னா பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல், நாங்கள் செத்து மடிய போகின்றோமே. மோசே என்ன பண்ணாரு? இமிடியேட்டா பயப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படியே சொன்னார். இல்ல, மக்களுடைய கூக்குரலை கேட்கின்றார். ஆண்டவர்கிட்ட வரார், ஆண்டவரே என்ன செய்யணும்? மக்கள் இது மாதிரி சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ல இது மாதிரி செய். சரி எப்பா, ஆண்டவர் இது மாதிரி சொல்றாரு, நான் செய்ய போறேன்.
So beautiful lesson we have to learn from the life of Moses. மோசே தனிப்பட்ட முறையிலே எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. அதனாலதான் 40 வருஷம் இஸ்ரேல் மக்கள் அவனால ஓட்ட முடிஞ்சது. மோசஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எடுக்கின்றவராக இருந்திருப்பார் என்றால் கண்டிப்பா 40 வருஷம் அவரால் சர்வே பண்ணிருக்கே முடியாது. So 40 years of மோசஸ் உடைய லீடர்ஷிப்புக்கு, அவருடைய சக்சஸ்ஃபுல் சர்வைவலுக்கு பேசிக்கா இருந்தது அவருடைய பிரேயர், அவருடைய பர்சனல் இன்டராக்ஷன் வித் காட். அவர் எதையும் தனிப்பட்ட முறையில் செய்யவில்லை. தனக்கு டேலண்ட் இருக்குது, தனக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது, தனக்கு கீழே 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, நான் சொன்னதை அவன் கேட்பாங்க என்று சொல்லி மோசே தன்னுடைய மூளையை, தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய வயதை, தன்னுடைய திறமையை மோசே எந்த ஒரு தீர்மானத்திலும் வெளிப்படுத்தவில்லை. இல்லை என்றால் தன்னுடைய வயதின் அடிப்படையிலே, தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே, தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையிலே, தன்னுடைய கல்வி ஆற்றல் அடிப்படையிலே மோசே தீர்மானம் எடுக்காமல் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அதையே தீர்மானமாக காட்டுகின்றான். அதுதான் உண்மையான விசுவாசம். அதுதான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பிரேயர் இருந்துச்சுன்னா நம்ம இண்டிவிஜுவல் டெசிஷன் எடுக்கவே மாட்டோம். ஒரு சின்ன காரியம் வந்தா கூட கடவுள்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்போம். கடவுள் நமக்கு சொல்லி தருவாரு. அதுதான் உண்மையான விசுவாசம். இட்ஸ் a complete dependence on God. நான் ஜெபம் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு போல பண்ணுவேன். அது உண்மையான டிபெண்டன்ஸ் கிடையாது, உண்மையான பிரேயர் இல்ல, அது விசுவாசத்தை பிரதிபலிக்காது. இங்க மோசஸ் பாத்தீங்கன்னா பயமே இல்லை. பிரேயர் இருக்கும்போது பயம் இருக்காது, பிரேயர் இருக்கும்போது கன்ஃபியூஷன் இருக்காது, பிரேயர் இருக்கும்போது கேயாஸ் இருக்காதுங்க. நம்ம லைஃப்ல மட்டும் பிரேயர் இருந்து வச்சுக்கோங்களேன், பயமும் இருக்காது, கன்ஃபியூஷனும் இருக்காது, கேயாஸும் இருக்காது, டிப்ரெஷனும் இருக்காது. அழுத்தம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஏன் தெரியுமா? பிரேயர் லைஃப் இல்ல. ஏன்னா பிரேயர் லைஃப் இருந்துச்சுன்னா ஃபெய்த் வந்துரும். எனக்காக கடவுள் பார்த்துக்கொள்ளார். மோசே சொல்றாரு பாருங்க, இங்க யோவான் யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தட்ஸ் the faith of the Moses. இது எதனால வந்தது அவனுக்கு இந்த பவர், இந்த ஃபெய்த் எதனால வந்தது? ஜெபத்துல தான் பெற்றுக்கொள்கின்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசேக்கு தெரியும், இதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரோட கொடுத்த ஸ்டெப்னு சொல்லிட்டு மோசஸ் தான் பிரேயர் அலை பண்ணா, ஆண்டவர் அலை பண்ணா, மோசஸ் ஆண்டவர் கைவிடவே இல்லை. எனவே மோசே செங்கலை பார்த்தும் பயப்படவில்லை, பார்வோனின் சேனையை பார்த்தும் பயப்படவில்லை, மன்னா வர சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி அதை பார்த்தும் பயப்படல. எப்பவுமே மோசஸ் டிப்ரெஷன் ஆகல, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகல, குழம்பல, கேயாஸா இல்ல, அவனுக்குள்ள கன்ஃபியூஷன் இல்ல, ரொம்ப தெளிவா இருந்தான் 40 வருஷம். ஏன் தெரியுமா? கர்த்தரிடம் பேசினான், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே வாழ்க்கையிலே செய்த ஒரு மோசேயை நாம் பார்க்க முடியும். அன்பான சகோதரனே, சகோதரியே, இதைதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கின்றார். ஜெபம் நம்முடைய விசுவாசத்தை வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். சோ மோசஸ் எந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்கி ஜீவித்தானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை தான் ஃபெய்த் எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மோசேக்கு முன்பதாக செங்கடல் 2ஆக பிளந்தது, மோசேக்கு முன்பதாக அங்கு கற்பாறை 2ஆக உடைந்தது, மோசேக்கு முன்பதாக கசந்த நீர் மதுரமாக மாறியது, மோசேக்கு முன்பதாக எல்லா மக்களும் முருந்தோடினார்கள், மோசேக்கு முன்பதாக காடை வந்தது, மோசேக்கு முன்பதாக மன்னா வந்தது. திருமணம் சொல்லுகின்றது 40 வருஷம் அவங்களுடைய ட்ரெஸ் ஒன்னாகலையா, அவங்களுடைய சிறுப்ப ஒன்னாகலையா. மோசே சொல்லுகின்றான், இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது, இது கடவுளுடைய ஈவு. எனவே இந்த மோசேயுடைய பிரேயர் தான் அந்த இன்ஃபார்மல் கேஷுவல் டாக் வித் காட் at any time. ஜெபம் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணும் இல்ல, நம்ம போகும்போது ஜெபம் பண்ணலாம், உட்காரும் போது ஜெபம் பண்ணலாம், கார் டிரைவ் பண்ணும்போது ஜெபம் பண்ணலாம், பைக் ஓட்டும் போது ஜெபம் பண்ணலாம். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சா இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வாழ்க்கையில வெளிப்படும். எனவே இரண்டாவதாக ஜெபம், பிரேயர் நம்முடைய விசுவாசனுடைய கண்ணாடியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். கடைசியாக obedience to God, கீழ்ப்படிதல். முதலாவது நாம் பார்த்தோம் மனம் திரும்புதல், இரண்டாவதாக நாம் பார்த்தோம் ஜெபம், இறைவேண்டல், மூன்றாவதாக கீழ்ப்படிதல். நான் இயேசுடைய விசுவாசியா இருப்பேன் என்றால் நான் கண்டிப்பாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிவ நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா ஒரு ட்ராக் மாதிரி பிரேயரும் ஒபீடியன்ஸும் ஒரு ட்ரெயின் போற ட்ராக் மாதிரி. ஜெபம் இருந்தா வாழ்க்கையில கீழ்ப்படுதல் இருக்கணும். ஜெபம் இருந்து கீழ்ப்படுதல் இல்லைன்னா ஜெபம் வேஸ்ட், கீழ்ப்படிஞ்சது ஜெபம் இல்லைன்னா கீழ்ப்படுதல் வேஸ்ட்.
So they are like the train track, both prayer and obedience. What is obedience? It's something act of submitting to an authority. எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் obedience என்ற வார்த்தைக்கு அவங்க சொல்ற ஒரு அர்த்தம் to having a superior authority. ஒரு நம்முடைய உயர் அதிகாரத்தில் உள்ளவரை உச்ச அதிகாரத்தில் உள்ளவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவற்றுக்கு முழுமையாக நம்மை சப்மிட் பண்ணுவது, நம்ம சப்மிஷன் பண்ணுவதுதான் obedience என்று சொல்லி பார்க்கணும். So it is an act of submitting ourselves என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கீழ்ப்படிதலை பற்றி திருமறை அதிகம் பேசுவதை நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனத்திலே பார்க்கின்றோம், கீழ்ப்படிதல் கடவுளின் மீட்பு பணிக்கு நம்மை இணைக்கின்றது. எரேமியா 7 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கீழ்ப்படிதல் ஒரு கடவுளுடைய கட்டளை. கீழ்ப்படி என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. எரேமியா 7:23 வாசிக்கின்றோம், கீழ்ப்படிதல் நம்மை கடவுளின் உடன்படிக்கையின் உறவின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்றது. சோ ஆண்டவருடைய உடன்படிக்கையின் உறவுல மிக முக்கியமாக பங்காற்றுவது நம்முடைய கீழ்ப்படிதல். அதேதான் நம்ம பார்க்கின்றோம் எபிரேயர் 11 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கின்றோம், கீழ்ப்படிதல் நம்மை விசுவாசியாக மாற்றுகின்றது. ரோமர் 6 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கின்றோம், கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் பாவத்தில் இருந்து ஒரு முழுமையான விடுதலை பெற்றிருக்கின்றோம். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கின்றோம், கீழ்ப்படிவதே ஒரு உண்மையான வழிபாடு. So obedience itself a worship என்று சொல்லுகின்றார்கள். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே. 1 யோவான் 5 அதிகாரம் 2-3 வசனத்திலே பார்க்கின்றோம், கீழ்ப்படிதல் நாம் கடவுள் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்துகின்றது. நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன் என்று சொல்வேன் என்றால் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கின்றோம், God's rewards obedience. கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் பரிசளிக்கின்றார், கீழ்ப்படிதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். யோவான் 14 அதிகாரம் 15 வசனத்திலே பார்க்கின்றோம், Jesus calls us to obey. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரில் கீழ்ப்படிய நம்மை அழைக்கின்றார். அன்பான சகோதரனே சகோதரியே, கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய விசுவாசத்தை வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் தனிநபராக திருச்சபையாக ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி நடக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். மீண்டுமாக ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை எடுத்துக்க ஆசைப்படு. கீழ்ப்படுதல்ல இதே மோசஸ் நான் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல prayer and obedience should go together. ரெண்டும் ஒண்ணா ஒரே ட்ராக்ல போனதா அது லைஃபா ஓடும். நான் ஜெபம் பண்ணிட்டு கீழ்ப்படியாம இருந்தேன்னா என்னால விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது. மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்வோனுடைய அரண்மனை முதற்கொண்டு யோர்தான் நதிக்கரை வரை 40 வருஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சான். ஆண்டவர் சொன்னதை மீறி மோசஸ் எதுவுமே ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் வந்து போனா போவான், வானா வருவாரு, இருப்பானா இருந்துடுவாரு. சோ மோசஸுடைய லீடர்ஷிப் என்பது கம்ப்ளீட்லி obedient leadership to our God. அன்பான சகோதரனே சகோதரியே, மோசஸுடைய தலைமைத்துவம் என்பது முழுமையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த தலைமைத்துவம். ஒருவேளை மோசஸ் யோசித்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். மோசஸ்க்கு சொல்லி ஒரு சில முக்கியமான குடும்ப உறவுகள் இருந்திருக்கலாம், சொந்தக்காரங்க இருந்திருக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு சில காரியத்தை கூட மோசஸால செஞ்சிருக்க முடியும். ஆனா மோசஸ் செய்யல. எந்த ஒரு காரியத்தையும் அவங்க மாமா எத்ரோ சொல்றாரு, நீ வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னப்ப அந்த 70 பேரை அவர் நியாயம் விசாரிக்க வைக்கிறார். இவற்றை தவிர மற்ற எந்த ஒரு காரியத்திலையும் எந்த மனுஷ ஆலோசனை கேட்டு செய்யல. எல்லாமே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்கின்ற ஒரு மோசே. அது வாதையில் துவங்கி யோர்தான் நதிக்கரை வரை ஆண்டவர் சொன்னதை செய்த மோசே. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நீ யோர்தான்குள்ள போக முடியாதுன்னு சொன்ன பிறகு அதுவும் கீழ்ப்படுகிறான். கேட்டிருக்க நம்மளாதான் நானே கேட்டிருப்பேன், என்ன ஆண்டவரே, நான் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், அங்க வந்து கூட்டு வந்தீங்க, பார்வோன் கிட்ட நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் வந்து உமக்காக பேசினேன், பார்வோன் நான் அப்பே காலி பண்ணியிருப்பான். நான் என் சொந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஊரெல்லாம் விட்டு வந்து 40 வருஷம் இந்த மக்களோட நான் சோத்தனி இல்லாம இருந்தேன். பொன்னாடி பிள்ளைங்களை நான் வந்து இந்த ஊழியத்துல வந்து அவங்களை கவனிக்கல. நான் வந்து எந்த உறவுமே இல்லை, எனக்கு எல்லாமே நீங்க நான் சொல்லிட்டு 40 வருஷம் உண்மையை நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். 10 வாத செங்கடல் இந்த மக்கள் என்ன எத்தனையோ முறை அசிங்கமா திட்டினா, எவ்வளவு கேவலமா பேசினா, காரி துப்புனா, கல் எறிஞ்சு கொல்ல வந்தான்.
இதெல்லாம் உமக்காக தானே நான் தாங்கினேன். எனக்கு என்ன ஆண்டவரே, எங்கேயோ விட்டா எங்கேயோ நான் ஆடு மாடு மேய்ச்சிருந்திருப்பேன். எல்லாம் பண்ணிட்டு கானானுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே, நியாயமா என்று சொல்லி நம்ம வாதாடி இருப்போம். எப்படி ஆண்டவரே? அப்போ கண்டிப்பா நான் கானானுக்குள்ள போய் ஆகணும். அப்ப 40 வருஷம் நான் உமக்காக வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்டா? 40 வருஷம் உமக்காக பட்ட கஷ்டம் வேஸ்டா? ஏன் ஆண்டவரே அப்படின்ற கேள்வி மோசஸ் எழுப்பல. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ யோர்தானுக்குள்ள போமா, கானானுக்குள்ள போக மாட்டேன். அப்படி ஆண்டவரே, சரி பாருங்க, something unimaginable, நம்ம யோசித்து பார்க்க முடியாத ஒன்று. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு கீழே இருக்கிற யோசுவா காலேப போவாங்களா, இவங்க போக மாட்டாங்களா? அப்ப நம்ம சொல்லிருப்போம், ஆண்டவரே நான் தான் யோசுவாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், நான் தான் காலேபை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், அவன் உள்ள போவானா, நான் உள்ள போக கூடாதான். அன்பான சகோதரனே சகோதரியே, கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வது. நோ ஆர்கியூமெண்ட். அவ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறான், சரி ஆண்டவரே நான் உள்ள போல, அட்லீஸ்ட் அந்த யோர்தான் எனக்கு, இந்த கானான் எனக்கு காட்டுங்க. ஆண்டவர் வா காட்டுறான்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறாரு. அன்பான இறை மக்களே, இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். கர்த்தர் என்ன சொல்லுகின்றாரோ அதை அப்படியே செய்தல். எதிர்த்து பேசுறது இல்ல, கொஸ்டின் கேட்கறது இல்ல, ஆர்கியூ பண்றது இல்ல, இப்படி இருக்கலாம்னு சொல்லி நம்ம சஜஷனே கொடுக்கறது இல்ல. அநேகமா நம்ம கடவுள் சஜஷன் கொடுப்போம், இப்படி இருக்கலாம் பா, அப்படி வச்சுக்கலாம் ஆண்டவரே, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. So obedience is not giving suggestion to God. Obedience is something completely submitting ourselves without asking any questions, without any arguments, without any our opinion, without our any guidance, just submitting ourselves completely in the hands of our God is something the great. அன்பு, இதுதான் விசுவாசத்தின் கண்ணாடியாக நாம் பார்க்கலாம். அந்த மோசே ஆண்டவரோடு உள்ளே, இந்த இஸ்ரேல் மக்கள் அழைத்து சென்று மோசே உள்ள செல்ல முடியல. ஆனா இவன் கடவுளை கீழ்ப்படுத்தினால இயேசு கிறிஸ்து மோசேயை அழைத்து கொண்டு அவர் மருவ மலையிலே மோசையோடு உரையாடுகின்றார். அன்பான சகோதரனே சகோதரி, ஒருவேளை கடவுளை கீழ்ப்படுவதனால ஆசீர்வாதம் இப்பொழுது கையில கிடைக்காம இது மாதிரி தெரியலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு நேரத்தை வச்சிருப்பாரு, காலத்தை வச்சிருப்பாரு. காத்திருப்போம். கண்டிப்பா கடவுள் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 1500 வருஷத்துக்கு பிற்பாடு எந்த மோசே கானானுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டதோ அதே மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அந்த இஸ்ரவேல் மையத்திலே, அந்த மறுரூப மலையிலே அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருக்கின்றார். உள்ள இவங்க கூட அந்த இஸ்ரேல் மக்களோட போயிருந்தா இவன் அநேகமா எரிகோவை பார்த்திருக்கலாம், சுத்தி இருக்கிற பகுதியை மட்டும் பார்த்திருக்கலாம், வயசாயிடுச்சு. ஆனா இவன் அந்த டைம்ல பிளாக் பண்ணார் ஆண்டவர் வார்த்தை கீழ்படிச்சதுனால மறுரூப மலை காட்சியிலே மோசஸ கடவுள் கொண்டு வந்து நிப்பாட்டி பாடு மரணத்தை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு, பாடு மரணத்தை பத்தி பேசுற பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அன்பான சகோதரனே, இந்த கீழ்ப்படுதலை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். திருச்சபையாக நாம் கீழ்ப்படுவோமா? மீண்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன், 10 வாரம் சர்ச் ஷட் டவுன் ஆயிருக்கு. நம்ம திருப்பி நம்ம சர்ச் ஓபன் பண்ணும் போது, ஆண்டவரே இது வரைக்கும் மனுஷனுக்கு நான் கீழ்படிச்சிட்டேன், மன்னியுங்க. மனுஷனுக்காக ஆலயத்துக்கு வந்துட்டேன், மன்னியுங்க. என்னுடைய பெருமை பேர் புகழை காட்ட வந்துட்டேன், மன்னியுங்க. ஆண்டவரே என்னுடைய சுயத்தை காட்ட வந்துட்டேன், மன்னியுங்க. குற்றத்தை கண்டுபிடிக்க வந்துட்டேன், மன்னியுங்க. ஐயர் என்ன குற்றம் பண்றாரு, அவங்க என்ன குற்றம் பண்றாங்க, என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், குற்றத்தை பார்க்க வந்துட்டேன், மன்னியுங்க. ஆண்டவரே ஆலயத்துல வந்து அரசியல் பண்ணிட்டேன், மன்னியுங்க. ஆண்டவரே ஆலயத்துல வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டேன், மன்னியுங்க. ஆண்டவரே ஆலயத்துல வந்து நான் வந்து எல்லா விதமான அசம்பவ காரியத்தில் ஈடுபட்ட, மன்னியுங்க. ஆண்டவரே ஆலயத்துல வந்து அப்பா நான் சண்டை போட்டுட்டேன், அடிச்சிட்டேன், உதைச்சிட்டேன், சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட்டேன், மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இனி நான் புதிய மனுஷனா வர ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் வர ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நாம் ஒரு அர்ப்பணிப்போடு மீண்டும் நாம் ஆலயத்திற்குள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே நாம் இயேசுவை விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா அவரால் மட்டும் நாம் கடவுளை நாம் பார்க்க முடியும், அவரால் மட்டும் மீட்பு, அவரால் மட்டும் வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் வல்லமையும் பெற்றுக் கொள்ள முடியும். எப்படி அதை எக்ஸிபிட் பண்ண முடியும்? 3 வகைகள்: மனம் திரும்புதல், ஜெபம், கீழ்ப்படிதல். தனிநபராக மனம் திரும்புவோம், திருச்சபையாக மனம் திரும்புவோம், புதிய மனிதனாக மனுஷியாக ஆலயத்திற்குள் வருவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக வருகின்றோம் அப்பா. ஆண்டவரே விசுவாசத்தை அப்பா நாங்கள் வெளிப்படுத்துகின்ற வகையினுடைய 3 கூறுபாடுகளாக மனம் திரும்புதலை ஆண்டவரே, அப்பா ஜெபத்தை ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுதலை நாங்கள் பார்த்தோம் அப்பா. அந்த மனப்போக்கத்தை எங்களுக்கு தாருங்க. தாவீதை போல அப்பா நீங்களை உயர்த்தும் பொழுது நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், எங்கள் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. விட பாவங்கள் நாங்கள் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கேட்கின்றோம். திருச்சபையாக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் அப்பா. அப்பா உம்முடைய ஆராதனை நாங்கள் அசட்டை செய்திருக்கின்றோம், உம்முடைய ஆராதனைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை அப்பா. உம்மை நாங்கள் உண்மையாக நாங்கள் தொழுது கொள்ளவில்லை. ஆலயத்தில்
நாங்கள் அரசியல் செய்து இருக்கின்றோம். ஆலயத்தை அப்பா நாங்கள் வழக்காடு மன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். எங்களை மன்னிக்கும்படியாக கேட்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, திறக்கப்பட்டும் அப்பா. உலகம் முழுதும் அப்பா வழிபாடு நடத்தப்படட்டும் அப்பா. பாரம்பரியம் ஆண்டவரே, ஃபேன்சி பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் விக்கிரகாராதனை செய்து விட்டோம். எங்களை மன்னிக்கும்படியாக கேட்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உள்ளான மனதோடு நாங்கள் தேடவில்லை ஆண்டவரே, உள்ளான மனதோடு நாங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு வரவில்லை அப்பா. எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்பா ஆலயங்கள் திறக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது அப்பா மனம் திரும்பியவர்களாக, ஜெபம் உள்ளவர்களாக, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்களாய் வர கிருபை செய்யும்படியாக கேட்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் என் ஆண்டவர் பேசுவீராக. என்னுடைய ஒவ்வொரு குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, வெகு விரைவில் எங்களுடைய ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டப்பா நாங்களுடைய நாமத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு இருதயத்தோடும் சடங்காச்சாரமாக அல்ல, பாரம்பரியமாக அல்ல, ஆண்டவரே ஒரு ஃபேன்சி பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல அல்ல ஆண்டவரே, முழு மனதோடு தொழுது கொள்ள, அர்ப்பணிப்போடு ஆண்டவரே முழுமையான ஒரு அப்பா இருதயத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக கேட்கின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். சகல துதிகரம் நமக்கு செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now a refreshing, come and now honor thy word. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த காலை வேலைக்கு நாம கண்டு செலுத்துகின்றோம். இன்றும் ஒரு நாட்களும் தன்னுடைய வாழ்க்கையில பிறந்த நாட்களையும் திரும்ப நாட்களையும் காண்கின்ற பிள்ளைகளுக்கு நாம கண்டு செலுத்துகின்றோம். உடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இன்று போல் இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திரும்ப நாட்களையும் காண்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை வளர்த்து ஜீவனையும் கொடுக்கும்படியாக கேட்கின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென்.
கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, அருமையான இந்த வழிபாட்டு நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வேத வசனத்தை தியானிப்பதற்கு எங்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதற்கு இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மேல் வைத்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது சுவாமி, எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கையை கர்த்தாவே, எங்களுடைய எல்லா விசுவாசத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேசத்தில் நடக்கும் பலவிதமான போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். சபைகளில் அநேக தேவைகள் உண்டு, அநேக பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள், பலவீனங்கள் உண்டு சுவாமி. எல்லாவற்றையும் கர்த்தாவே, என் தேவன் தாமே நீர் மாற்றி போட வேண்டுமாய் மீண்டும் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளின் முழுவதும் கர்த்தாவே, ஆரம்பத்தில் இருந்த முடிவு வரை நீ எங்களோடு உம்முடைய பிரசனம் இருந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நல்ல எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் குற்றமாய் குற்றம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் திரும்பிச்சுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நடிக்கும் முடிவுகளே, ஆமென். நம் நடுவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, தூயாவின் ஐக்கியவர்த்தல் கூட்டு வாழ்வு நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள், ஆமென். மீண்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். God bless you. அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you.